மகா சிவராத்திரி விரதம் எப்படி இருக்க வேண்டும்? சிவலிங்க பூஜை செய்வது எப்படி? ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கெல்லாம் மகா சிவராத்திரி சிவனின் திருவடிகளை சரணடைய வேண்டக்கூடிய அற்புத விரத நாளாக இருக்கிறது. மகா சிவராத்திரி விரத சூட்சமத்தை தெரிந்து கொண்டு விரதமிருந்து எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்பதை இங்கு விரிவாகப் பார்ப்போம். சிவராத்திரி விரதம். விரதம் என்பது உண்ணாமல் இறைவனை நினைத்து வழிபடுவதும், வீட்டில் இறைவனின் சிலை இருந்தால் அதற்கு அபிஷேக அலங்கார ஆராதனை செய்ய வேண்டும். இல்லையெனில் சிவாலங்களுக்கு சென்று அங்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை தரிசிக்கலாம். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை அல்லது வேறு பூஜை பொருட்களை வாங்கி தந்து இறைவனின் அருளை பெறலாம். மகா சிவராத்திரி விரதத்தின் முக்கிய நோக்கமே முக்தியை வேண்டுவதுதான். மனிதனின் அடிப்படை தேவைகளான உணவு, உறக்கம் இவை இரண்டையும் விலக்கி முழுவதும் சிவபெருமானை நினைத்து வழிபடுவதால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி நல்லெண்ணம் வளரும், முக்தி எனும் அற்புதத்தை பெறலாம் என முன்னோர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்தாண்டு மகா சிவராத்திரி சதுர்த்தசி திதி அன்று பிற்பகல் 2:39 தொடங்கி மறுநாள் பிற்பகல் 3:02 மணிக்கு முடிவடைகிறது. இந்த அற்புத நாளில் விரதமிருந்து 4 ஜாமங்களில் அபிஷேக அலங்காரம் பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். விரதம் இருக்கும் முறை: வீட்டை நன்றாக சுத்தப்படுத்தி வைக்கவும். மகா சிவராத்திரி தினமான காலையிலேயே குளித்து சுத்தமாக இருந்து நெற்றி நிறைய திருநீறு தரித்து கொண்டு வீட்டிலுள்ள பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடவும். வழிபடும்போது 2 வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, 1 டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபடவும். உணவு, உறக்கம் தவிர்க்கவும். மகா சிவராத்திரி தினத்தில் காலை, மதியம், இரவு என 3 வேளையும் உண்ணாமல் இருந்து இரவில் கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டு 4 ஜாம பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். உடல் நல பிரச்சனைகள் உள்ளது, முழு நாளும் உணவு அருந்தாமல் இருக்க முடியாது என்பவர்கள் அவல், பழச்சாறு, பழங்களைச் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். தண்ணீர் அருந்தலாம். சிவராத்திரி தினத்தில் வீட்டில் இறைவனுக்கு பூஜை செய்வதோடு இரவில் சிவாலங்களுக்கு சென்று அங்கு நடக்கும் 4 ஜாம பூஜைகள் தரிசித்து செய்து வழிபட வேண்டும். மகா சிவராத்திரி தினத்தில் குறைந்தபட்சம் ஒரு வில்வ இலையாவது சிவபெருமானுக்கு அர்ச்சித்து வழிபட வேண்டும்.